பேதுரு சொல்றாரு, நாம் எல்லாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அந்த சிலுவைன்றது திரும்ப திரும்ப வருது. அந்த சிலுவை என்ற வார்த்தை, அந்த மரம் என்கிற வார்த்தை, இந்த உலகம் தவறா என்றது, நிந்தையா என்றது, அவமானமா கெட்டதா என்றுகிற அந்த சிலுவையை சீஷர்கள் மேன்மையாக எண்ணினார்கள். நானும் இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில் சிலுவையை மேன்மையாக எண்ணுங்கள், சிலுவையை உயர்த்துங்கள், சிலுவையை பெரிதாக எண்ணுங்கள். உங்க வாழ்க்கையில பிரச்சனை இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், உங்க வாழ்க்கையில கவலை இருக்கலாம், சூழ்நிலை எல்லாம் மோசமா இருக்கலாம், கஷ்டமா இருக்குது, என்ன பண்றது தெரியல, ஏன் இப்படி இருக்குன்னு தெரியல, குடும்பம் இப்படி இருக்கு, வாழ்க்கை இப்படி இருக்கு, என்ன பண்றது, எது நடக்க போகுது, எனக்கு எதுவுமே தெரியல. அதை விட்டுருங்க. நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க, உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பாருங்கள். உங்களுக்காக அறையப்பட்ட இயேசு மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார்.